பிதாவாகிய யாவே கடவுளுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலும் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அடியனுடைய அன்பின் வார்த்தைகளை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த பிரகாரமாக போட பார்க்கும்பொழுது தலைப்பு என்னவென்று பார்க்கும்பொழுது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நம்மில் யார் அப்படின்ற தலைப்பின் கீழாக கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 14வது வசனத்தை நம்ம படி இந்த கடவுளுடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் கூட நம்ம எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்ட முக்கியமான போதனைகளிலே இது முக்கியம் என்னவென்று பார்க்கும்பொழுது இது பார்த்திங்கன்னா மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டுக்கிறதான அது ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த நாட்களில் கூட பார்த்திங்கன்னா நம்ம மலை பிரசங்கத்தில் குறித்து தான் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். ஏன்னா அந்த விளக்கை குறித்து பார்க்கும்பொழுது அது கூட மலை பிரசங்கத்தினுடைய வார்த்தையாக தான் மையமாக நம்ம வச்சு பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த நாளிலும் கூட நம்ம கூட மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம அங்கே பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பார்த்திங்கன்னா அநேக விதமான நம்மளுக்கு போதனை சொல்லியிருக்கிறார் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஆவியில் எளிமையுள்ளவர்களை தொடங்கி நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தை முதல் கொண்டு பழைய நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு எப்படி நம்ம கடைப்பிடிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறதான அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக அங்கே கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த மத்தேயு 7:13-14 பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை அங்கே மையமாக சொல்லுகிறாரு. ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று கேட்டுக்கு போகிற வழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க நீங்கள் பின்வரும் காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மரம் கெட்ட மரம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா அதே மத்தேயுல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 13-23 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுலேயும் 2 விஷயங்கள் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு 24-27 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-27 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது மேலே கட்டப்படுவீங்க, கட்பாறை மேலே கட்டப்படுவீங்களா இல்லை மணல் மேலே கட்டப்படுவீங்களா அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 2 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிறார் நம்ம பார்க்குறோம். இது 2மே பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அங்கே அது நம்மளுக்கு முன்பதாகவே அங்கே எச்சரிக்கப்படுகிறார் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு நம்மளுக்கு தீர்க்கதரிசி மூலிமா ஏசாயா மூலிமா எரேமியா மூலிமால கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து நம்மளுக்கு ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள் என்று முன்பே திருஷ்டாந்தமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே ஜனங்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே உதாரணமாகவே நம்ம சொல்லிட்டாரு. அதனால தான் நம்ம மீண்டும் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஓகே, அப்ப இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் எங்கே வழிக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா இடுக்கமான வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுக்கு போகிற வாசல்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக விசாலமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு பார்க்குறோம். ஆனால் அந்த வழிக்கு போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிடையாது, நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 14 வசனம் நம்ம படிக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் பார்த்தீங்கன்னா இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு ஒரு கேள்வியோடு அங்கே முடிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல படிக்கும்பொழுது எனக்கு வருகிறதான ஒரு தனிப்பட்ட விதமாக வந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் மையமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார்னு கேட்டால் நம்ம என்ன யோசிப்போம்? ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவை அடைஞ்சாச்சு. அதை நம்ம தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாரு, அதை நம்ம கண்டுகொள்ளிட்டோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்துட்டாலும் அதை சொல்கிறாரு இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னா இந்த கண்டுபிடிக்கிறது எதோட மையமாக வச்சு நம்மளுக்கு சொல்லியிருப்பான்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? எதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த பாடம் புதிய பாடம் கிடையாது, ஏற்கனவே எடுத்த பாடம் தான். ஆனால் சேலத்தில் எடுக்கலை, பெங்களூரில் எடுத்துருக்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சிலர் சகோதரர் கேட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கேட்கல. கேட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ கண்டுபிடிக்கிறவர் சிலர் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டுபிடிக்கிற எதோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையமாக சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த வார்த்தை முதலாவது ஆங்கிலத்திலேருந்து மற்ற எல்லா மொழிபெயர்ப்புலையுமே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வருது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு தான் பார்க்கும்பொழுது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிரான்ஸ்லேஷன் செக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அப்போ செக் பண்ணும்பொழுது எல்லாமே இது மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷனில் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஈஸி இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் யாராச்சும் முடிஞ்சால் படித்தா வாசிக்கலாம். ஈஸி இங்கிலீஷ் பைபிள் அப்படி இருந்துச்சு இருந்தால் படிக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். சரி வேணாம், அதை விடுங்க, டைம் ஆகுனா கூட நம்ம தமிழ்லேயே அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பார்க்குறோம். அதாவது ஈஸி இங்கிலீஷ் பைபிள்னு ஒன்று இருக்குது. அதனுடைய தமிழுடைய மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய வாயில் வழியாக செல்வது கடினம் கடினம் புரிஞ்சுங்க, குறுகிய சாலையில் நடப்பதும் கடினம், ஆனால் நீங்கள் அந்த வழியில் செல்வது நீங்கள் உண்மையிலே வாழ்க்கை பெறுவீங்க. அதாவது சிறிய வழியும் சரி, குறுகிய வழியும் சரி, நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆன் ஆ படிங்க 14 ம் 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 ஓகே. அதாவது மீண்டும் படிங்க பிரதர். அதாவது அந்த கடைசி 2வது பகுதி மட்டும் படிங்க. இரண்டாவது பகுதி. ம். It is difficult to go through the small gate. ம் It is difficult to walk on the narrow road. ம் But when you do go that way, you ம். will get true life. Not many people find that narrow gate. ஓகே. அதாவது வில் ஷீக் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். அது 13லயோ 14லயோ நினைக்கிறேன். ம். வில் ஷீக்குன்னு வரும். சரி ஓகே, நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது அந்த குறுகிய சாலையில் போகும்பொழுது உங்களுக்கு கடினமாக தான் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மாத்திரம் நிறுத்தாத படிக்கு அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறுகிய வாயிலை பலர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறன்னு நம்ம பார்த்துறோம். இதே வசனத்தை தான் நம்ம வந்து பார்க்கும்பொழுது மத்திய 7:14 பார்க்கும்பொழுது, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்கிறத இங்கே வந்து எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறுகிய வாயிலை பலர் காணவில்லை அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த வாசலை கண்டு கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்து காணவில்லைன்னா அந்த வாசலை குறித்து அவர்கள் தேடவும் இல்லை, அந்த வாசல் மேலே அவர்கள் அக்கறை காட்டவும் இல்லை, அந்த வாசலை குறித்து அவங்க கண்டு கொள்ளவும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வாசலை கண்டு கொண்டவர்கள் அந்த வாயிலை எப்படிப்பட்டவர்களாக பார்த்தீங்கன்னா அடையவராக இருக்கிறார்கள். அதோ அந்த வாசலை பார்த்தீங்கன்னா கண்டு கொள்ளாதவர்கள் அந்த வாசலை காணவும் முடியாது, அந்த வாசலை தேடவும் முடியாது, அந்த வாசலுக்கு அக்கறை செலுத்தவும் முடியாது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசலை கண்டு கொண்டவர்கள் யாருன்னு குறித்து பார்க்கும்பொழுது அப்படின்றது தான் நம்ம பின்னாடி வர வசதியை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது பார்க்கும்பொழுது இடுக்கமான வழி அப்படின்ற குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக பின்பு வர நம்ம வசனத்தை பார்க்கலாம். இந்த கண்டுபிடிக்கிற சிலர்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலர் யாருன்னு வேதவசனம் நம்மளுக்கு சொல்லும் பொழுது மத்திய 13 மன்னிக்கவும் லூக்கா 13 23 24 நம்ம படிக்கலாம். லூக்கால் 13 23 24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர் இல்ல ஒரு இப்ப 23 வசனத்துல சொல்லுது, அப்பொழுது ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயாணமா போய்கிறப்ப அங்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சிலர் அப்படின்னு குறித்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானா அப்படின்னு கேட்டுட்டு முன்பு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பிரயாசப்படுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயும் சொல்கிறார் 24 வசனத்தை படிக்கும்பொழுது அதுக்கு இதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். படிக்கலாம் 24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உட்பிரவேசிக்க சொல்றதும் அவர் தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசல் மேல உட்பிரவேசிக்க மேலுங்கன்னா, உதாரணத்துக்கு உட்பிரவேசிங்கள் பிரயாசப்படுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரயாசப்படுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயின் வழியாக உழைங்க, போராடுங்க, முயலுங்க, பாடுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி அநேக பேர் போராடி உழைச்சி பாடுபட்டாலும் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா, அநேக பேர் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா அந்த வழியை அடைய முடியாதுன்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா
போராட சொல்றதும் அவர் தான். நீங்க வந்து பிரயாசப்பட சொல்ல வேண்டியது அவர் தான். ஆனா உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து இங்க தமிழ்ல கொடுக்கணும்னு பார்க்குறோம். இந்த வகை தேடினான்ற வார்த்தைகளுக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வகை தேடினான்னு வருது. இதே இந்த வார்த்தை ஆங்கிலத்துக்கு நம்மளுக்கு வரும்பொழுது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே நம்ம ஈஸி இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் கேஜேவில் பார்த்தாலும் சரி, அந்த இதில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பலர் உள்ளே செல்ல விரும்புவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனாலும் அவர்களால் உள்ளே செல்ல முடியாது. நீங்கள் கேஜேவில் ஈஸி இங்கிலீஷில் போனீங்கன்னா அது இப்படி தான் வரும். அதாவது வகை தேடினாருன்ற வார்த்தைகளுக்கு அங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து உட்பிரவேசிக்க விரும்பினாலும், வகை தேடினால்ன்ற வார்த்தைக்கு விரும்பினாலும் அவர்களாலே கூடாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ விரும்புகிறார்கள், ஆனா அவர்களை ஏன் வந்து அந்த காரியத்தை முழுமையாக அடைய முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா பாடுபட வேணும்னு சொல்றதும் அவர் தான் சொல்றாரு, விரும்பணும்னு சொல்றதும் அவர் தான் சொல்றாரு, விரும்பி வரான்னு சொல்றாங்க. ஆனா விரும்புகிறவர்கள் அந்த விஷயத்தை முழுமையாக அடைய முடியலன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன் அடைய முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஒரு கேள்வியோடு நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து எப்படி அணுகினார், ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி அணுகினாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், இயேசு கிறிஸ்துவை தேடி ஜனங்கள் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு நம்ம நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எதுக்காக சபைக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக நம்ம கடவுளை தேடுறோம், எதுக்காக கிறிஸ்துவை பின்பற்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக அடைஞ்சிக்கலாம் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க்கு 12:37. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். முதலாவது நம்ம பார்க்கணும், அவருடைய உபதேசத்தை ஜனங்கள் எப்படியோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விருப்பத்தோட கேட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பால் சாரம் மேறினது இருக்குது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது பார்க்கும்பொழுது ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 5 விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். முதலாவது பார்க்கும்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை குறித்தும் ஞானத்தை குறித்தும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா விருப்பத்தோட கேடு வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயத்தை பார்க்கும்பொழுது ஜனங்கள் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட தேடி வந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம குறித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? சாப்பாட்டுக்காக தேடி வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கறோம். அது மூணாவது. ரெண்டாவது நோய். முதலாவது பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஜனங்கள் விருப்பத்தோடு அவருடைய உபதேசத்தை கேட்க வந்தாங்க ஒன்று. ரெண்டாவது நோய்களை குணமாக்க வேண்டும் என்று தானே அவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. மூணாவது உணவுக்காக அவர்கிட்ட தேடி வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ நாலாவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க குற்றம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அஞ்சாவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க அஞ்சாவது வேடிக்கை பார்த்துருக்காரு. அதுதான் நம்ம பார்க்குறோம், அவருடைய உபதேசத்தை கேட்டு ஆச்சரியத்தோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது, விருப்பத்தோடு கேட்டாங்க நம்ம பார்க்குறோம். அஞ்சாவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சீஷர்கள். அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த ஆதாயமே தேடி வரல. அதுதான் மெயின் முக்கியம். ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து அணுகுமுறை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று, உதாரணத்துக்கு இப்போ வந்து அவரோட உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்குறாங்கன்னா அந்த இப்போ விருப்பத்தோடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது அது என்டர்டைமிங்கு. அது அந்த என்டர்டைமிங்கை கேட்டுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலுமே மனம் மாதிரி இருந்தால் அது அவங்களுடைய வாழ்க்கை தரணும் எடுத்துக்கலாம். ஆனால் விருப்பத்தோட மாத்திரம் கேட்டாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? கேட்டு மட்டும்தான் போயிட்டாங்க, இது எந்த மாதிரி செயல்பாட்டில் வரல அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் பேர் வந்து உண்மையான இந்த வார்த்தைகளை உண்மையாய் விரும்பலை அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எப்படி அணுகினார்களோ ஸோ அதே தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் அணுகி கொண்டு இருக்கிறன்றதான் அர்த்தம். இப்போ சீஷர்களும் அணுகினார்கள், இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து போனாங்க, ஜனங்களும் வந்தாங்க. ஆனால் ஜனங்களுக்கு காரியம் தேவைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மாம்சத்துக்குரியதான காரியத்தை அவங்க தேடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் சீஷர்கள், ஏன்னா சீஷர்களை குறித்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊமையினுடைய விளக்கத்தை கேட்குறாங்க, கற்றுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்துக்கு முடிவு என்ன, அதாவது பின்வரும் நடக்கும் காரியங்களுக்கு மாத்திரம் தான் அவங்க கேட்குறாங்கன்னு தவிர்த்து அவங்க எப்படிப்பட்டவங்களா கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் கேட்கல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்த சொல்லுகிறாருங்க, நீங்கள் கேளுங்க என்கிட்ட இது முடிக்க நீங்கள் எதுவுமே கேட்கலன்றாரு. எதை கேட்கலான்னு கேட்டால் என்ன கேட்க சொல்கிறாரு? மாம்சத்தின்படி எதை கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு, ஆவின்படி கேட்கலான்னு சொன்னார்னா நம்ம எதை சொல்லலாம்? அவங்க மாம்சத்துக்கு உட்பட்டதான் எந்த விதமாக காரியமே
கேட்கல அப்படின்னு சொல்லப்படுகிறாரு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் நம்மளுக்கும், நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டதாய் ஒருவேளை நம்ம கேட்டாலும் தேடினாலும் அந்த அநேகராக இருப்போமா அந்த சிலராக இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளோட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இந்த இடுக்கமான வழி அப்படின்னு வருது. இந்த இடுக்கமான வழின்றத பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் கேட் அப்படின்னு வருதுன்னு பார்க்குறது, ஸ்ட்ரெயிட் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்ம வழியில் போகிறோன்னு வச்சுக்கோ, குறுக்கு மறுக்க வழி இருக்குது, அதில் போனால் லேட்டாக போகலாம், ஆனால் ஸ்ட்ரெயிட்டில் போனால் சீக்கிரமாக போகலாம்னா நம்ம எதை விரும்புவோம்? சீக்கிரம் போகிறத விரும்புவோம்னு பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கையில் பைபிளில் நீங்கள் சத்தியத்தில் போனால் சீக்கிரமாக போய் சேரலான்னு வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம எப்படி போகிறோம்னு சொல்லுவோம்? வளைஞ்சி தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வளைஞ்சி போனால் நம்ம எங்கே போவோம்? வளைஞ்சி போனால் எங்கன்னு போனோம்? கேட்டுக்கு போகிற வாசலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். இது வாழ்க்கையில் உதாரணத்துக்கு நம்ம எங்கே பிரயாணமாக போனாலுமே, உதாரணத்துக்கு நம்ம ஹைவேஸில் போனால் சீக்கிரமாக போகலாம். இதே ஹைவேஸில் நம்ம போகாமல் நம்ம வந்து சந்தில் வளைஞ்சி போனோமா எங்கே போகலாம்? நம்ம போக வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அதனால் நம்மளுக்கும் சோர்வாகவும் டயர்டாகவும் சில தருணங்கள் அப்படி மட்டுமே நம்ம போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பிரயாணங்களை என்ன பண்ணுவோம்? சில தருணங்களை தவிர்த்துருவோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இதில் உண்மையான வாழ்க்கையினுடைய நடைமுறைகளுக்கு இப்படி தான் நம்ம நடக்கிறோம். ஆனால் சத்தியத்துக்குரியராக நடக்கும்பொழுது மட்டும் நம்ம எப்படி போகிறோம்? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக போகிறதில்ல, உண்மையாய் போகிறதில்ல. பாடுபடுறதுக்கு உண்மையாய் நம்ம போகிறோமா அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை செக் பண்ணிக்கணும். அப்படி போனால் சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அணுகினார்களோ அந்த அணுகுமுறையை நம்பி செலுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு சீஷர்கள் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. மத்தேயு 18:3, மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகிய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எதுக்கு இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? சீஷர்கள்ட்ட பார்த்து நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நோக்கத்துக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா சீஷர்களுக்குள்ளாரே ஒரு விஷயம் தோண்டப்பட்டுச்சு, அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா என்ன விஷயம் சீஷர்களுக்குள்ளாக தோண்டப்பட்டுச்சு, அதனால இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிறான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அதோ சீஷர்களை எதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, முன்பே இந்த 1ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். நல்லா யோசிங்க, சீஷர்கள்ட்ட ஒரு விஷயம் தோண்டப்பட்டுச்சு, எங்க பெரியவரா இருப்பார்னு கேட்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் தான் பெரியவரா இருப்பார்னு கேட்டாரு. பூமியில பெரியவரா இருக்கிறாங்கன்னு கேட்டாங்களா? இந்த பூமிக்குரிய காரியத்தில் நான் முதன்மையா இருக்குன்னு கேட்டாங்களா? நல்லா கேட்டுங்க. சீஷர்களும் அதாவது அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மையா வரணும்னு தான் ஆசை. ஆனா அது மாம்சத்தின் படி வரக்கூடாதுன்றது அவங்க நல்லா தெளிவா இருந்துட்டாங்க. நாங்க பெரியவங்களா இருக்கணும் தான் ஆசை. ஆனா எப்ப பெரியவனான்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல தான் பெரியவங்களா இருக்கணும். அப்ப பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க, மாம்சத்தின் படி விரும்ப கிடையாது. இதே தான் உதாரணத்துக்கு நம்மளும் இப்ப நம்மளும் ஒரு வேளை முதன்மையா இருக்கலாம்னு தோண்டலாம். எதுக்காக முதன்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். இன்னொன்று, முதன்மையா இருக்கிறதுக்கு நம்ம எண்ணங்கள் மாத்திரம் கொண்டா போதாது, செய்களும் செய்ய வேண்டும் என்றது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இதை சொல்லும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களா இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆண்டவராக என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது யோவானும் யாக்கோபு கூட வந்து அவங்க தாயார் கேட்கும் பொழுது ஒரு வலது பட்சத்தில் ஒரு இடது பட்சத்தில் வரும்போதுன்னு சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது என் காரியம் இல்லப்பா, இது எங்க அப்பாவுடைய காரியம், இது எல்லாமே அவர் தான் செய்வாரு, அதனால நீங்க கேட்டுக்கொள்கிறது உங்களுக்கு இன்னதென்று தெரியாது அப்படின்னு சொல்லுகிறாரு. நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப சீஷர்கள்ட்ட இந்த விஷயம் தோணப்பட்டுச்சு, அதனால நீங்க மனம் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இதே போல நம்மள வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மனநிலைக்கு நம்ம பெரியவர்கள் யார் என்று தோண்டாமல் இருக்கலாம், ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம், அதை மறைமுகமாக வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த விஷயம் ஒருவேளை இப்போ இல்லாமல் இருந்தாலும் பின்பு வரும் காரியத்துக்கு நடக்காத அளவுக்கு நம்ம பார்க்க. ஏன்னா எந்த இடத்துல நம்ம வஞ்சிக்கப்படுகிறோன்றது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், வேதவாசம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க அங்கே சீஷர்களை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 12:49, மத்தேயு 12:49. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தமது கையை சீஷர்களுக்கு நேராக நீட்டி என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா
தம்முடைய சீசர்களை எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பத்தக்கவராக இருந்தாங்கன்னா தான் தாயும் சகோதரரும் அவர்களே அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இருக்கும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு முன்பு படித்த வசனத்தை பார்க்கும்பொழுது கூட அதை கண்டுபிடிக்கிற சிலர்கள் என்னென்று கேட்டால், அன்னைக்கு கண்டுபிடிக்காதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து விருப்பத்தோடு தேடுறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து விருப்பத்தோடு தேடுறாங்க. ஆனால் அந்த விருப்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை நிலை இல்லாதது, உண்மை போல காண. அதாவது உதாரணத்தை சொல்ல போனது ஒத்த வேஷம் தரித்து கொண்ட அந்த ஒரு வேஷத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களும் விருப்பத்தோடு தான் தேடுறாங்க. ஆனால் அது முழு மனதோடு அந்த விருப்பத்தோட அவங்க தேடல அப்படின்னு. அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, முழுமையான விருப்பத்தோடு தேடுகிறார்கள். அந்த முழுமையான விருப்பத்தோடு தேடும்போது தான் அவங்க எங்கே போகிறாங்க, அந்த இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழி எங்கே போகுது, அது ஜீவனுக்கு போகிற வாசல், அது பரலோகத்துக்கு போகிற வாசலாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் நம்ம படிக்கும் பொழுது மார்க் 3:34 நம்ம படிச்சிடலாம். மார்க் 3:34. நம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அப்போ சூழ உட்கார்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட ஜனங்களும் சூழ்ந்திருக்கிறாங்க, சீஷர்களும் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் சூழ்ந்தவர்களை ஜனங்களை பார்த்து சொல்லலை, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்கள் தான் சொல்லாமல் யாரை மாத்திரமே சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீஷர்களை மாத்திரமே குறித்து சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த யாருன்னு குறித்து பார்க்கும்போது 35 அப்படி நம்ம படிச்சிடலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உண்மையாய் விரும்புகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறவர்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப சீஷர்களுடைய வாழ்க்கை தரிச்சு குறித்து பார்க்கும்பொழுது ஜனங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டார்கள், பின்பற்றினார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்திற்குரியதான காரியம் மாத்திரமே தேடினவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ரீசனுடைய நிலைமை அப்படிப்பட்டதாக இல்லை, உண்மையாகவே அவர்களை தேடினார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அதே நம்ம எரேமியா 31:22 நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31:22. எரேமியா 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். இஸ்ரேல் ஜனங்களை பொறிவா பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவோ போதனை செய்யும் பொழுது இப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. அவரை சீர்படுத்துவதற்கு எவ்வளவோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து முயற்சி செய்தார். அதுக்காக கண்ணீர்லாம் கூட விட்டார்னு வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி கண்ணீர் விட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தொடச்சிட்டு போய் நாங்கள் அப்படி தான் பாவம் செய்வோன்றவனுடைய தன்மைக்காக தான் இருந்தாங்க. ஆனால் சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது படிக்கலாம். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். அவர் பூமியிலே ஒரு புதுமை சிருஷ்டிப்பார். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். அப்ப ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். உண்மையாக முழு மனதோட முழு விருப்பத்தோட சூழ்ந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப உண்மையாகவே சூழ்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடித்தவர்கள். அந்த கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒருபொழுதும் கண்டு கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள். அது கண்டு கொள்ளாமல் இருக்கிறவர்கள் ஒருபொழுதும் அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியாது. பிதா குமாரனை அறிகிற அறிவை அறிஞ்சிருக்கலாம், ஆனால் உண்மை நிலையை ஒருவேளை அடையலை, அது போல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த வாசலை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்டு கொள்ளாமே போய்க்கிறார். அதனால தான் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல, அந்த உண்மை நிலை அவர்களுக்கு அடையலை. அந்த உண்மை நிலை அடையலாம் என்ன, அது மேலே முழுமையான விருப்பத்தை செலுத்தலை. உதாரணத்துக்கு பின்வரும் காரியத்துக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம உண்மையாக முழுவதும் நம்புறோம் அப்படின்னு வச்சுக்கோ, அந்த விஷயத்துக்கு நம்ம உண்மையாக நம்ம செலுத்துவோம். இப்போ காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம போகலாம். எதுக்குப்பா பின்வர காலகட்டத்தில் அதுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் நம்மளை மன்னிச்சிருவார், அதுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு வேளை நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த உண்மை நிலையை அடைய முடியாது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமல்லாத படிக்கு அவங்க அந்த உண்மை நிலையை அடையாத படிக்கு இன்னொன்று என்னென்ன விஷயத்தை அங்கே சொல்கிறாங்கன்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது மத்தேயு 22:14 நம்ம படிக்கலாம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப அந்த இடுக்கமான வாசல் வழியாய் வருகிறவர்கள் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்பு சொன்னது அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். இங்க சொல்ல பொழுது அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு, சத்தியத்துக்கு ஏற்புரியதாய் கனி கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்க்கிறோம். ஸோ அந்த சிலர் இருக்கிறாங்க. அந்த சிலரா இல்லாத அளவுக்கு போய்கிறதான ஒரு காரியம் வருகிறது. அதுதான் நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரம் 18 நம்ம 20 மணிக்கு வாசிக்கலாம். லூக்கா 14:18-20 படிக்கலாம்.
தன் மனைவியை தள்ளி லூக்கா 14ஆம் அதிகாரம் 18 வசனம் சிஸ்டர். 14 அவர்கள் எல்லாரும் அது முன்னாடி இருந்து பெரிய விருந்து ஆயத்த பண்ணினார் வருங்களா, அதுல இருந்து கூட 16ல இருந்து படிங்க சிஸ்டர். ஒரு மனுஷன் ம். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி ம். அநேகரை அழைப்பித்தான். அப்போ ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்த பண்ணி அநேகர் அழைப்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அழைக்கிறாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விருந்து வேளையில் ம். தன் ஊழியக்காரனை நோக்கி, ம். நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லல் என்று அவனை அனுப்பினான். ஓகே, படிங்க சிஸ்டர். அவர்கள் எல்லாரும் ம். போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அப்ப அவர்களை எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அந்த போக்கு என்ன அப்படின்னு குறிச்சு பின்பு சொல்றாரு. ஒருவன், ம். ஒரு வயலை கொண்டேன், ஆ. நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். ஒரு வயலை நான் வந்து புதுசா வாங்கி இருக்கிறேன், அதனால என்ன பண்ணணும்னா அந்த வயலை எப்படி இருக்குதுன்னு நான் வந்து சோதிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கேட்கறேன், இப்போ ஒரு வயலை வாங்குறாருன்னா ஏற்கனவே சோதிச்சுட்டு வாங்குவாரா இல்ல வாங்கின பின்பு சோதிப்பாரா? ஒரு வண்டியை வாங்குற அப்படின்னா வண்டியை வாங்கினதுக்கு அப்புறம் சோதிச்சுப்போமா இல்ல வாங்குறதுக்கு முன்னாடி சோதிப்போமா? முன்னாடியே செக் பண்ணி தான் வாங்கியிருப்போம். ஒரு வயலை வாங்கியிருக்க நான் சோதிக்க போறேன்னா அது உண்மை சொல்றாருன்னா பொய் சொல்றாரா? பொய் சொல்றாருன்னு நீங்க எடுத்துக்கலான்னு பார்த்துங்க, படிக்கலாம். ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயலை நான் புதுசா வாங்கியிருக்கிறேன், அதை நான் என்ன பண்றேன்னு கேட்டேன், அகத்தியமா நான் பார்க்க வேண்டும்படி என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு பார்க்குறேன். உதாரணத்துக்கு பார்க்கணும், மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா மன்னிப்பு கேட்கறது காலகட்டத்தில் இந்த உலகத்திலாம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா மன்னிப்பு கேட்டால் எப்படி சொன்னோம், கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து உலகத்தில் சொல்லுவாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு வயலை கொண்டேன், அதை நான் பார்க்க போகிறேன், அதுக்காக என்ன பண்ணுங்க, எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வரான்னு பார்க்குறேன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ம். வேறொருவன், ம். 5 மாடு கொண்டேன், ம். அதை சோதித்து பார்க்க போகிறேன், ஆ. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்ப அவரும் புதுசா வந்து மாடு வாங்கியிருக்கிறாராமா, 5 மாடு வாங்கியிருக்கிறாராமா, அவரும் சோதித்து பார்க்க போகிறாருன்னு சொல்றாரு. அப்போ வாங்குறதுக்கு முன்னாடி அவர் சோதிச்சு பாட்ட மாட்டாரா அப்படின்னு கேட்டா அது நம்மளுக்கு தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் வந்து புதுசா ஒரு நிலம் வாங்கியிருக்கிறாரு, இன்னொருத்தர் புதுசா 5 மாடுகளை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அடுத்து சொல்ற பொழுது அடுத்த வசனம், வேறொருவன், ம். பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அப்ப புதுசா வயலை வாங்கியிருக்கிறாரு, புதுசா 5 மாடு கொண்டிருக்கிறாரு, புதுசா கல்யாணமும் பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லாமே புதுசா வாங்கியிருக்கிறவரு இவர் மட்டும் எப்படி இருக்கிறாரு? இவர் மட்டும் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பழசா இருக்கிறாரு. அவர் சுத்தி இருக்கிறது எல்லாமே கேட்டீங்கன்னா வயலும் புதுசு, 5 மாடுகளும் புதுசு, அவர் கல்யாணம் பண்ணதும் புதுசு, ஆனா அவர் மட்டும் பழைய மனுஷனாவே இருக்கிறாரு. இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே எப்படி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினா நீங்கள் போருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் போருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை போருக்கு போயிட்டு அந்த மனுஷன் இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா தனிமையாக இருக்கணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணினா ஒரு சில நாட்களை வந்து அந்த மனைவியோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து நியாயப்பிரமாண காலகட்டத்தில் சொல்லுது. அது ஓகே. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது மனைவி பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் இது 3மே இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போகிறது, இனி எப்பயுமே நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தான் முன்பே நம்மளுக்கு எதிராக சொல்லிக்கிறாரு. ஏன்னா இவர்களுக்கு குறித்து தான் வேதவசனம் நம்ம முன்பு எதை ஏசாயில சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டு உணராதவர்களுமாய் இருப்பார்கள் இவரை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் மாடலேஷனாக இங்கே சொல்லுகிறார். அதாவது ஒரு ஊமை வடிவத்தில் அங்கே சொல்லுகிறார். எப்படி அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் மன்னிப்பு கேட்கறேன்னு வச்சுக்கோ, அந்த மன்னிப்பு நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மன்னிப்பாக இருக்கணுமா, இல்லை நான் பாவம் செய்வதற்கு மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்லலாம்? ஏன்னா வசனம் சொல்லும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. இப்போ நான் பாவம் செய்ய போகிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னா அந்த மன்னிப்பு சரியானதாக இருக்குமான்னு கேட்டால் அது வேஸ்ட், அது சுத்த வேஸ்ட்டு. அந்த மன்னிப்பு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாததான் அங்கே சொல்லுகிறாரு. ஆனால் இவர்களும் மன்னிப்பு தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஒன்றுக்கு உதவாத மன்னிப்பாக காணப்படுகிறது அப்படின்னு வருஷம் தான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் இப்படி எப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இப்படி பின்மாற்றமாக ஆகிறார்களோ, இதே போல தான் இன்னைக்கு சபையினுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, இன்னைக்கு இப்படி தான் காணப்படுகிறது. இன்னைக்கு உண்மையிலுமே சத்தியத்தை வந்து உண்மையில நம்ம கடவுளனுடைய நிலையை உண்மையை நம்ம அறியல, முழுமையாக தேடலை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த வாயில நம்ம கண்டுபிடிக்காம தான் இருக்கிற அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளாக தான் நம்ம போய்கிறோம் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது இப்போ மணவாளனாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை உண்மையிலுமே நம்ம மணவாட்டியர்னு வச்சுக்க. உதாரணத்துக்கு ஒரு உலகத்தில் எடுத்துக்கலாம். உலகத்தில் வந்து ஒரு காதலன் இருக்கிறாரு, ஒரு காதலிக்கிறாங்க. 2 பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் பார்க்கணும்னு வைப்பாங்களா, இல்லை எப்பயாச்சும் பார்ப்பணும்னு நினைப்பாங்களா? உதாரணத்தை பார்க்கும்பொழுது ஒரு காதலி இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எப்படா அவங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மைண்டில் வந்து அவங்க அம்மா தோண்டுவாங்களா, அவங்க அப்பா தோண்டுவாங்களான்றது கூட ஒரு கேள்வி தான், அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளார எதுதான் இருக்கும்? அந்த அந்த காதலன் மேலே தான் அவளுடைய ஈர்ப்பாக இருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். இதுவே நம்மளுக்கு உதாரணம். அப்போ அவங்க எப்படி இல்லைன்னா தூங்கும் போது அவங்கள தான் நினைப்பாங்க. அவங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ், ஒரு ஃபோனு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரியதான ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறோம் நம்ம பார்க்குறோம். இதே தான் உதாரணத்துக்கு இப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்டதான ஈர்ப்பு தன்மை நம்மள்ட்ட காணப்படுகிறதா? இப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலுமே அந்த வாசலை நம்ம கண்டு கொண்டு இருக்கிறேன் என்ற அர்த்தம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு மனுஷர்களை பார்த்தீங்கன்னா விரும்புறதுக்கு என்னென்னமோ விரும்புகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைலில் வந்து ரொம்ப நேசிக்கிறதுக்கு ஒன்று உதாரணத்துக்கு அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த வண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது போல அநேகமாக விஷயமா நேசிக்கிறாங்க. ஆனால் இந்த நேசிப்பு எல்லாமே நிலையுள்ளதான்னு கேட்டிங்கன்னா நிலை இல்லாதது அப்படின்னு நம்ம குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் உதாரணத்துக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஒரு பட்டணம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி நேசிக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பட்டணம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு எதை சொல்லலாம்? அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அரண் இல்லைன்னா யார் வேணாலும் போவாங்க. அப்ப உண்மையிலுமே நம்மளுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கணும் நம்ம முடிவு பண்ணணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளே பாதுகாப்பு. உதாரணத்துக்கு அந்த பட்டணத்துல வந்து அந்த அரண் இல்லைன்னு வச்சுக்க, அந்த சோறு எப்படி இருக்கும்? யார் வேணாலும் அந்த தேசத்தை வந்து பிடிப்பாங்க. அந்த தேசத்தை எப்படி போவாங்க? தீக்கரையாக்கி நாசமாக்குவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதே தான் அங்கே நம்ம பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 25-28 நம்ம பார்க்கும்பொழுது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ மதில் இடிஞ்சுன்னா அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னா பாலா போயிடும். அது போல உங்களுடைய மனசு நீங்கள் அடக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க? உங்களுடைய மனசு நீங்கள் அடக்கலை அப்படின்னு வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த உண்மை நிலையை நீங்கள் அடைய முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வருகிற நம்ம பார்க்குறோம். அது ஒன்று. ரெண்டாவது உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம வஸ்திரம் உடுத்திருக்கிறோம் ஒரு 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 பிம்பமாக யோசிங்க, ரொம்ப திங்கிங் போவேன்னா. இப்போ வஸ்திரம் நம்மளுடைய உடம்புல இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சமாச்சும் யோசிக்க தோணுமா? அந்த வஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலை கொஞ்சமாச்சும் யோசிக்க தோணுமா அப்படின்னு கேட்டால் அந்த நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப படுமோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே தான் உதாரணத்துக்கும் இப்போ கடவுளை விட்டு விலகும் பொழுது கடவுளுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் அது நியாயமா? ஆனால் கடவுளை விட்டு நம்ம விலகும்பொழுது கடவுளுடைய பார்வையில் நம்ம எப்படி கேட்டிங்கன்னா நிர்வாணியாக இருக்கிறோம். ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து ஒரு வஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு அவர் விருப்பமாக இருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை வேண்டான்னு சொல்லுவது வேணும்னு சொல்வதுக்கு யாருடைய கையில் இருக்குது? ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்பொழுது அவங்க அத்தி இலைகளை வந்து தைத்து நிர்வாணியாக இருக்கும்பொழுது அத்தி இலைகளை வந்து கட்டினாகன்னு பார்க்குறோம். அந்த அத்தி இலை நிரந்தரமானதா? இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுக்க உடைதான் நிரந்தரமானது. நாம் ஒருவேளை உலகத்தில் நம்ம நடக்கும்பொழுது அந்த அத்தியில தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அத்தியிலை ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும்? இயேசு கிறிஸ்து ஒரு தாட்டி சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த அத்தியிலை கனி கொடுக்கலனா அது பட்டு போயிருன்றாரு. இப்போ நம்ம எந்த உடைய விளம்பரம் உதாரணத்துக்கு அதுதான். இப்போ வஸ்திரம் இல்லைன்னா நம்மளுடைய நிலை என்னாவோ அதே தான் வெளிப்படுத்தல் 16-15 கூட நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நிலை அப்படிதான் இருக்கும். வெளிப்படுத்தல் 16-15 நம்ம பார்க்கலாம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப நீங்க விழிப்பா இல்லனா, நீங்க பின்வரும் காரியத்துக்கு மேல நீங்க விழிப்பா இல்லனா அசால்ட்டா எஜமான வாரத்துக்கு முன்பதாக என்ன பண்ணா வேலைக்காரனை போட்டு அடிச்சு திட்டி நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டா எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? அந்த வாசலை கண்டு கொள்ள முடியாது. கண்டு கொள்ளாதவர்கள் அந்த வாசலை கண்டு கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ இது லிட்டரல் அதே மாதிரி கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் தரித்து கொள்வது முக்கியம். கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம மைண்டில் வச்சுக்கிறது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நம்ம உடை அணியாத நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எலும்புக்கு மாம்சம் எப்படி? இப்போ எலும்பு இருக்குதுன்னா அந்த எலும்பு எப்படியாக இருக்குது?
சதைகளால் சூழப்பட்டிருக்கிறத நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ உதாரணத்துக்கு நம்ம எலும்பா இருக்கிறோன்னா மனுஷர்களை பார்க்கும்போது நம்மளை விரும்புவார்களா அப்படின்னு கேட்டால், என்னடா அவன் எலும்பும் தோலுமா இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ எலும்பு எப்படி மாம்சத்தினால நிறந்திருக்கிறதோ அதே போல் நம்மளும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை இது ஏன்னா இந்த மாதிரிலாம் உதாரணத்தோடு நம்ம காணப்பட்டா மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவ அந்த உண்மை நிலையை அந்த கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்கு தலை முடி கழுத்துக்கு சரப்பணி இது போல இந்த உண்மையான காதலனாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக காதலியாக மனவாட்டியாக நாம் எப்படி இருக்கணும்? சூழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். மத்தேயு 18 நம்ம 20 படிக்கலாம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதாரணத்துக்கு நம்ம எங்க இருந்தாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் நம்மளுக்கு எப்பயாச்சும் இருக்குதா? எப்போது இருக்குதா அப்படின்னு கேட்டா, எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. நீங்க எங்க கூடுறீங்களோ, ஒருத்தர்ல 2 பேர் வச்சுக்கலாம், 2 பேர் எங்க கூடுறீங்களோ அங்க அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் நம்மளுக்கு எப்போ இருக்குதா? அந்த இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ, நம்ம எதை தவிர்த்துருவோம்? உண்மை நிலை இல்லாதது நம்ம ஈஸியாக தவிர்த்துருவோம். ஏன்னா ஒரு பயம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு திருடன் திருட போகிறான். திருட போகிற இடத்துல சுற்றி போலீஸ் இருந்துச்சுன்னா அந்த திருட என்ன பண்ணுவோம்? திருட மாட்டான், அவ்வளோதான். ஏன்? போலீஸ் இருக்கிறாரு, கண்டுபிடிச்சா என்ன ஆயிடுவாரு? அப்போ நிறைய இடத்துல நம்ம உண்மை நிலை அடையில, உண்மை நிலை இல்லாத நேரத்தில் நம்ம நடக்கிறோன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவே நமக்குள்ளாக இருக்கிறாரு, கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாருன்றத ஒரு விஷயத்தையே நம்ம சில டைமுங்களை மறந்துடுறோம் அப்படின்னு தான் நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறோம் அந்த நடுவில் அங்கே வந்து ஜீசஸ் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மைண்டு எப்பொழுதும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 11:14 நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:16. 1 கொரிந்தியர் 11:17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி விடுதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. ஒருபோது இப்படி வராத படிக்க நம்ம பாதுகாட்டும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே ஒருவேளை நம்ம முன்பு நம்ம அப்படி இருந்திருப்போம், இப்படி இல்லாம வந்திருப்போம். ஆனா இனிமேல் இந்த நிலைமை இல்லாம இருக்கணும்ன்றத நம்ம சொல்லப்படுகிறது. என்ன நீங்க கூடி வருகிறது நன்மைக்கு ஏதோ. ஏன்னா நம்ம கூடி வரும்போது அங்க யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறான்னு. அப்ப ஏசு அந்த இடத்துல இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா இயேசு கூட சூழ்ந்தவர்கள், இயேசு கூட இருந்தவங்க, உண்மை நிலை அடைந்தவர்கள் சீஷர்கள். உண்மையில இருந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? ஒவ்வொரு இடத்துலையுமே பயபக்தியா இருந்தாங்க கடவுள் மேல. அப்போ உண்மை நிலை அடையாதவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? எதை வேணாலும் பேசலாம், தங்களுடைய ஆதாயத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை மாத்திரமே அங்கே காணப்பட்டார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய கூடிதல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒன்று அந்த கொரிந்தியர் படத்தில் எப்படி இருந்து கேட்டுச்சுன்னா அவங்களுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூடி வரது எப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மைக்கு எதுவாக இல்லைன்றாங்க. அப்போ அவங்களுடைய கூடுதல் எப்படின்னு கேட்டுச்சுன்னா அவங்க கூடுதல் தீமைக்கு எதுவாய் காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கூடுறோம், நம்மளுடைய கூடுதல் எப்படி இருக்கணும்? அந்த ஒன்னஸ் மைண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தை என்னவோ அதுக்கு இசைவாய் முடிந்த அளவுக்கு, ஒருவேளை அந்த விஷயம் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த நிலை அடைவதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். மத்தேயு 13:45 நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு போதும் சிஸ்டர். அதாவது மேலும் 45 மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நல்ல முத்துக்கள் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? நல்ல முத்துக்கள்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சது தேவனுடைய வசனம். வியாபாரி அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி அணுகுமுறை செய்கிறார்களோ அவர்கள் வியாபாரி அப்படின்னு நம்ம குறிச்சு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய காசை கொண்டு போய் நீங்கள் காசுக்கார இடத்துல ஒப்பிச்சிருக்க வேண்டியதானன்றாரு. அப்போ ஒப்பிச்சிருக்குன்னா அந்த காசு என்ன பண்ணுறாரு? சரியா பயன்படுத்தாமே போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். எந்த காசு? தேவனுடைய வார்த்தை என்னும் அந்த பணம், அந்த காசை குறித்து சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி இந்த வியாபாரி எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முத்துக்களுக்கு ஒரு ஒப்பா இருக்குன்னு சொல்லிவிட்டு 46 அவர் ஒரு விலையுயர்ந்த ஒரு முத்துக்களை கண்டு போய் தனக்கான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ
அந்த கடவுளுடைய வார்த்தைக்காக ஒரு மனுஷர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் விற்கிறாரு. எதை விற்கிறாரு? அவர்கிட்ட எல்லாம் விற்கிறாரு. நம்மள்ட்ட இப்போ உதாரணத்துக்கு இப்போ தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம என்ன வைக்கணும்னு கேட்டால் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா நம்மள்ட்ட ஜீவன் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜீவனை நம்ம எப்படி ஒப்படைக்கின்றது வேற அணுகுமுறை தான் ஒன்று இருக்குது. அது எப்படி? ஏன்னா நம்ம பெருசா பணம் இல்லை, நம்மள்ட்ட பெருசா அறிவும் இல்லை. உதாரணத்துக்கு என்னை நான் வச்சுக்கிறேன், பெருசா அறிவு பணம் இல்லை, பெருசா என்கிட்ட அறிவு இல்லை. ஆனா இது இல்லை, இது எதுவுமே இல்லை. ஆனா நான் விற்கணும். எதை விற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட புறம்பாக்குறது நான் விற்கிறது அப்பாற்பட்ட விஷயம் இருக்கணும். ஆனா என்கிட்ட உள்ளான ஒன்று இருக்குது, அதை தான் நான் விற்கணும். அதை தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா விற்காம சாக்கு போக்கு சொன்னாங்க. நான் பார்க்குறேன் என்னது, நான் ஒரு வயலை கொண்டேன், நான் புதுசு அதை வாங்கி போயிட்டேன், நான் என்ன புது ஏர்மாடுகளை கொண்டேன், நான் ஒரு வண்டி வாங்கி போயிட்டேன், அதை சோதிக்கு பார்க்குறேன், நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன், அதனால நான் சரியா சபைக்கு வர மாட்டேன், நான் அவங்க பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு அந்த அணுகுமுறையில் நீங்கள் போயிடுவீங்க. அப்போ இது ஏன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அணுகுமுறையுமே வேதவசனத்தில் பார்க்கும்பொழுது புது சிருஷ்டி, புதிய மனுஷனுக்கு உண்டான செயல்பாடுகளே காணப்படணும். எல்லாமே புதுசாக இருக்குது, ஆனால் அவரு மாத்திரமே பழைய குறியராகவே காணப்படுகிறான்றது தான் மிகப்பெரியதான ஒரு பரிதாப நிலையமாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் முதலாவது என்ன அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறதானே. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல லிஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அதாவது பொல்லாத சிந்தனைகளை குறித்து பார்க்கும்பொழுது பல லிஸ்ட்டு குடிச்சிருப்பாரு. அந்த சிந்தனைகளாக குறித்து பார்க்கும்பொழுது அதில் எதெல்லாம் நம்மள்ட்ட காணப்படுகிறது? உதாரணத்துக்கு கோபம், இது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனா ஆக்கக்கூடியதான மிகப்பெரியதான் ஆயணும். வைராக்கியம், போராமை, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விட்டுறணும். உதாரணத்துக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும். இதெல்லாம் நீங்கள் விட்டால் தான் எப்படி? இதை யாருக்காக விற்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கோசரம் மாத்திரம் இல்லை, அது யாருக்கோட விற்கிறேன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. அதாங்க அப்போ பிலிப்பியரில் நம்மளுக்கு சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே பவுல் சொல்லுகிறாரு. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப உண்மையிலுமே பவுல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யான மனுஷன். அவரு அந்த ஐஸ்வர்யான மனுஷன் அவருக்காக இந்த வார்த்தைக்காக நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க? வார்த்தையானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு பாக்குறேன். அப்ப அவருக்காக, யாருக்கு? மலவானான இயேசுவுக்காக எல்லாவற்றையும் தாங்கிட்ட இருந்த எந்த சொத்துக்களை எல்லாமே அது ஒரு பொருட்டாக எண்ணல. ஒருவேளை அதை அனுபவிச்சது கூட அவர் சத்தியத்துக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கணும். ஆனால் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு நஷ்டம் என்று எண்ணின. அது ஒருபோது எப்படிப்பட்டதா எனக்கு காணப்படாது. சத்தியத்துக்குரியதாகவே அது செயல்படுவதற்கு எனக்கு அது வேணாம் அப்படின்றாரு. அது வேணான்னு சொல்றவர் இன்னைக்கு நம்ம அதை தேடி நம்ம பலவீனமாய் போகாத படிக்க தான் நம்ம பார்க்கணும். அப்ப அவர் வேணான்னு சொன்னவர் அவருடைய சொத்து மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறதான அந்த பழைய சுபாவனுடைய மனுஷனை என்னென்ன காணப்படுகிறதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? அவர் தவிர்த்து கொண்டு வாழ்ந்தாரு அப்படின்னு நம்ம குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்படியே படிக்கும்பொழுது மத்தேயு 13:44 நம்ம படிக்கலாம். ஏன்னா அந்த நல்ல முத்துக்கள் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஓகே, அப்ப இந்த அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படியாக இருக்கிறாரு? பொக்கிஷமாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். செய்யறமான்றத நம்ம கேள்வி. பொக்கிஷமாக காணப்படுகிறாரு அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா அந்த பொக்கிஷத்துக்காக என்ன பண்றோம்? தனக்கு உண்டானவர்களே எல்லாம் இங்கேயே அதே தான் விற்கிறது. அந்த அவருக்காக என்ன பண்றோம்? உண்டானவர்களே எல்லாம் விற்றுனா நம்மளை உள்ளான பழைய மனுஷனை எல்லாமே டோட்டலாக அழிச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை குறித்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷம் காணப்படணும் அப்படின்னு வருது நம்ம பார்க்கணும். மத்தேயு 19:27 நம்ம படிக்கும் பொழுது மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். சீசர்கள் பேதுரு வந்து சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் பின்பற்றினோமே. யார்? பேதுரு மட்டுமா கேட்டீங்கன்னா கிடையாது. யாராரு? சீசர்கள் எல்லாருமே எல்லாவற்றையும் பின்பற்றினோமே அப்படின்னு சொல்றாங்க நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் உண்மையிலுமே ஒரு கேள்வி எடுத்துக்கலாம், எல்லாவற்றையும் முழுவதும் பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டால் முழுவதும் எல்லாத்தையும் விட்டுட்டா வந்து சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டால், ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல மனைவி கட்டியிருக்கிறாரு, அதனால பார்த்தீங்கன்னா மனைவியும் கூட்டு இல்லை, வாய்ப்பு இல்லை.
ஆமாம், ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்வரர் வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 3 வருஷம் 3 வருஷமே இயேசு கிறிஸ்துக்கு போனதுக்கு அப்புறம் 3 வருஷமே கூட இருந்தாங்களான்னு கேட்டால் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து கூட இருப்பாங்க. சில தருணங்கள் என்ன பண்ணுறாங்க? வேலைகளையும் அவங்க பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்கன்றதான் நம்ம எடுத்துக்க முடியும், நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து கூட இருந்தப்ப இந்த நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு போனதுக்கு அப்புறம் நிலை குறித்து பார்க்கும்பொழுது யோவான் 21:3 நம்ம படிக்கலாம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். இப்ப எல்லாவற்றையும் பின்பற்றினு சொன்னவங்க இப்ப இங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க, நானும் சேர்ந்து வரேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாவற்றையும் பின்பற்றேன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இது நம்மளுக்கு ஒரு உதாரணம் தான். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு நம்ம பின்பற்றணும் நம்பரும் சொல்லுகிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாளிக்கிறத தான் இருக்கிறோம். அதுதான் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்றோம், அதுதான் மன்னிப்புன்னு சொல்றோம். அந்த மன்னிப்பு அதாவது பார்க்குறப்ப அப்போ மன்னிப்பு கேட்குறாருப்பா, எவ்வளோ பேர் ஜென்டில்மன்றா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மன்னிப்பு சத்தியத்துக்கு ஏறியதா இல்லை அப்படின்னா அந்த மன்னிப்பும் வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம உணரணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றையும் பின்பற்றணும்னு சொன்னவங்களே சீசரில் தான். சீசர் இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறோன்றாங்க. ஆனால் உண்மையிலுமே அவங்க மீன் பிடிச்சாங்க. ஆனால் எந்த மீன் பிடிச்சாங்க? அந்த மீனையும் பிடிச்சாங்க, அந்த மீனையும் பிடிச்சாங்கன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க மறுபடியும் வராரு, உயிர் தெளிந்து வரும்போது மறுபடியும் என்ன பண்றாரு? நீங்க வலைய போடுங்கன்றாரு. அவங்க சொன்னதையும் கொடுத்தாரு, அதுக்கப்புறமா என்ன கொடுத்தாரு? மனுஷர்களாகிய மீனையும் பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அப்ப நம்மளும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் விட்டு பின்பற்ற சீசர்களுக்கே இப்படி ஒரு தருணங்கள் காணப்பட்டுச்சு. உண்மை நிலை அடைஞ்சவங்க தான் அவங்களுக்கே ஒரு சில தருணங்கள் எப்படி என்ன பண்றதுன்னு சில விஷயத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாம போகுது. அதே மாதிரி நம்மளுக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருந்த முடிக்க அவங்க எப்படிப்பட்டவராங்க இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லைன்றப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்குது? அவங்க நிலை என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நம்மளுக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இருந்தாருன்னா நம்ம என்னென்னலாம் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறன்றது சில தருணங்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பண்ணுறது எப்படி தெரியும்? கரெக்ட் அப்படின்ற நம்மளுடைய மைண்டுக்கு தோண்டப்படும் அப்படின்னு வரும் நம்ம பார்க்குறோம். அப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ வார்த்தையானவருக்காக நம்ம என்னென்னலாம் விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி பார்க்கவே மிகப்பெரியதான கடமை. ஒருவேளை நீங்கள் அப்படி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடுக்கமான வாசல் வழியே நீங்கள் போவீங்க. அப்படி அந்த விட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி போவீங்க? கேட்டுக்கு போகிற வாசல். அந்த கேட்டுக்கு போகிற வாசல் எது? அது அழிவான வாசல். அது கேட்டுக்கு போகிற வாசல்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது அழிவு. அழிவு யாரு? உதாரணத்துக்கு அழிவு யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். ஏன்னா கேட்டின் மகனாகிய கெட்டு போனான்னு ஒரு இடத்துல வசனம் வரும். அப்ப கேட்டின் மகனா? அப்ப கேட்டின் யாரு? அது சாத்தான். அப்ப அவன் அழியக்கூடியவன். அந்த அழியக்கூடியது மேல நம்மளுடைய மனதை செலுத்தும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நம்மள அந்த மாதிரி போகாத படிக்க நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப எல்லா விதமான தருணத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? படிக்கலாம். நம்ம எல்லா விதத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் 16:32 படித்த வசனம் தான் படிக்கலாம். 16:32 16 சிஸ்டர் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் நம்மள்ட்ட என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா மனதை தான் கேட்கிறாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷமே என்னது? மனதை அடக்கணுன்றாரு. நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றாரு. அப்ப நீங்கள் மனதை அடக்காம உங்களுடைய மனதை வேற ஏதாக வச்சுட்டு நம்ம கடவுளை தேடுகிறன்னு வந்தா கூட அந்த மனசு எப்படி இருக்காது? அது மேல இருக்காது. நம்ம எது மேல இருக்கோம்? உலகத்துக்கு மேலதான் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மனதை அடக்க கத்துக் கொடுக்கிறோம். ஏன்னா அந்த மனதை அடக்கிறது ரொம்ப ஈஸியான காரியங்களா கிடையாது. ஏன்னா அந்த வஞ்சிக்கப்படுகிற காரியங்கள் எப்படி வேணாலும் இந்த மனதை அடக்கிறது மிக 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 எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அங்க காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மனதை அடக்கணும். யாருக்காக? வார்த்தையானவருக்காக நம்ம அடக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம அந்த சிலர்ல நம்ம கண்டுபிடிக்க வேணும் என்றால் முதலாவது நம்மள்ட்ட இருக்கிறத நம்மள்ட்ட இருக்கிறதான விஷயங்கள் நம்ம என்ன நம்மள்ட்ட இருக்கிறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கும். முதலாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லா விதமான செய்கையில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமில்லைன்ட்டு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாருடைய செயலுக்கு உதாரணத்துக்கு நேபுகத்நேச்சர் சொன்னார்ல,
இந்த விஷயம்லாம் நடந்தது, இதெல்லாம் கட்டினது யாரால வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யார் வாழ்ந்தது? என் மூலியமா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாருல்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன நிலை அடைந்தாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது போலதான் உதாரணத்துக்கு நம்மள்ட்ட எந்த நைல் சைடில் காணப்பட்டாலும் நம்மளுடைய மனசு நம்மளுக்கு என்ன சொல்லணும்? எல்லாத்துமே செய்யறதுக்கு பாத்திரவான் நான் அல்ல, யாரு? கடவுள். அப்போ முதல்ல நம்மள்ட்ட காணப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நமக்குள்ளாக ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கும் உலகத்துக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கும்பொழுது கடவுளுக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் ஒன்றும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன போக முடியும் பார்க்கணும். அப்போ அடுத்தது உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு நான் எந்த இடத்துல இடைஞ்சலாக இருந்திருக்கிறேன், இடரெல்லாம் இருந்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையினால மற்றவர்கள் எந்த விதமான தருணத்தில் காயப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு இது ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அந்த சிலனுடைய தன்மைகளுக்குள்ளாக நம்ம அந்த மனசாட்சி உடையவர்களை நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நான் சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவளாய் காணப்படுகிறேன், நான் சத்தியத்துக்கு எந்தெந்த விஷயத்துக்கு பயனுள்ளவனா இருக்கிறேன், ஒருவேளை இருந்து கொண்டு இருக்கிறேன், இல்லை சப்போஸ் இல்லைனா இனிமேலாச்சும் இருக்க போறேன்னா அப்படின்ற விஷயத்த எப்படிப்பட்டலாம் இருந்தாங்க, அந்த உண்மை நிலை அடையாம காணப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம படிச்சு நம்ம பார்க்கணும். கடைசியாக ஒரே வசனத்தை மட்டும் நம்ம படிச்சு வாசி முடிச்சிடலாம். கொலோசியர் 3:17 படிக்கலாம். கொலோசியர் 3:14 வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவின் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப நீங்க எதை செய்தாலுமே அது மனுஷருக்கு என்று செய்யாத படிக்கு, தன்னுடைய சுயத்துக்கு என்று செய்யாத படிக்கு, மற்றவர்களை மற்றவர்களை சார்ந்துகிறதான வாழ்க்கையின்படி செய்யாத படிக்கு, மற்றவர்களை பிரியப்படுத்தாத படிக்கு, கடவுளையும் குமாரனையும் பிரியப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையோட நீங்கள் நடந்தீங்கன்னா சிலரா மாறுவதற்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்ப மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஓகே, அதாவது மற்றவர்களோட நம்ம ஆலோசனை கேட்கலாம், மற்றவருடைய இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. அதான் அது எல்லாமே சத்தியத்துக்கு இசைவாக காணப்படுகிறதா, அது சத்தியத்தை விட்டு விலகிறதுக்கு ஏதோ தன்மையா இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த தன்மைகளா ஒரு வேலை சத்தியத்துக்குரியதாக காணப்படுச்சுன்னா நீங்க செய்யுங்க. சத்தியத்துக்குரியதான செயல் விரோதமாய் காணப்பட இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவரை தடை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா சத்தியத்துக்கு செவி செய்யுங்க. எல்லா விதமான தருணத்தில் எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேட சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடும்போது நம்ம எப்படிப்பட்டவா மாறுறோம்? அந்த ஸ்டேட் கேட்டுக்கு வரைய போற அந்த ஸ்டேட் கேட் எங்க போகுது? அந்த ஜீவவாசம், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாத்திரமானா எப்போதும் பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி வழிகள் நடக்க பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம கிருபை செய்து தொடர்ந்து அவருடைய அந்த வார்த்தையின் நித்தியத்துக்கு எதுவாக நம்மை தொடர்ந்து வழிநடத்தி நம்மளை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவார்கள்.